நான் நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காயை நல்லா சிரவி எடுத்துக்கிறேன். இப்போ பெரிய நெல்லிக்காய் கூட நம்ம பூண்டையும் ஒரு 10-15 பூண்டாட்ட இதே மாதிரி பொடி பொடியாக இதில் சிரகிக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஹாய், வெல்கம் டு வில்லேஜ் நீலா பொண்ணு. இன்றைக்கி நான் செய்ய போகிறது ஔவையோட நெல்லிக்கனியை வச்சு தான் நான் ஒரு டிஷ் செய்ய போகிறேன். நெல்லிக்காயும் பூண்டையும் வச்சு நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு சின்ன ஊறுகாய் மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நெல்லிக்காயை நான் சிரகி வச்சுருக்கேன். அது போக பூண்டு, கருவேப்பிலை, கடுகு, பெருங்காயத்தூள், உப்பு, எண்ணெய் வேணும். எண்ணெய் வந்து நீங்கள் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட ஆப்ஷனலாக வேணும்னா வெண்ணெயை வந்து கொஞ்சம் வறுத்து பொடி பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோ சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஒரு நெல்லிக்காய் வந்து ஊறுகாய் ரெடி பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மண்சட்டியில் தான் அந்த நெல்லிக்காய் இன்ஸ்டன்ட் நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ண போகிறோம். இப்போ இதை நம்ம வச்சிடலாம். இப்போ இதில் வந்து செக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது கூட நாம் சிரகி வச்ச பூண்டு கொஞ்சம் நேரம் வணங்கட்டும், அது பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்போ பூண்டு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம நெல்லிக்காய் போட்டுக்கலாம். இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். வரமாட்டேங்குது. பெருங்காயத்தூள் போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்து கொஞ்சம் எண்ணெய் வெளியே வந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த இன்ஸ்டண்ட்டான நெல்லிக்கனி ஊறுகாய் ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், இதுலேயே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இன்னும் 2-3 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம். இங்கே பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ இந்த டைமில் இறக்கிட்டால் நம்ம கொஞ்ச நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு இந்த ஊறுகாய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது போதும், நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நெல்லிக்காயும் பூண்டு போட்ட இன்ஸ்டன்ட் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து டேஸ்ட் பார்க்கலாம். இருக்கா சூப்பராக இருக்குது. தயிர் சாப்பாட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.